ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மது ஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 22ஆந்தேதி நைட்டு சார் கொடுத்துருந்த ஆடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நல்லா ஹாப்பி நியூஸ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னா, கம்மிங் வீக் வந்து நமக்கு ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துடும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, பிளான் அப்ரூவல் கிடச்சிரும், அதுக்கான லெட்டர் வந்துடும், நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் லிமிட்டர் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கான்செப்ட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றத எதுக்காக இந்த எஸ்பி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு எந்த மாதிரி ஒரு ஜாப் கேட்டகரி இருக்கணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஜாப் கேட்டகரியாக உருவாகிட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து ஒர்க் வந்து இனி நல்லா, அதாவது ஒரு ஆன்லைன் ஜாப்புன்றதை விட எம்எல்எம்லேருந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் மண்டேலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நோட்டீஸ் போர்டு ஆடியோவை நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆடியோ கூட மிஸ் பண்ணாமல் எப்போ வருதோ அப்போவே பார்த்து அதுக்கேற்றப்ப அப்டேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயில் வந்து நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்களே, அது வந்து ஆர்பிஐயாகவே பண்ணலை, அதுக்கு வந்து வேறு யாரோ அது இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் தப்பானது, இவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பார்க்குறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களால தான் நம்ம எஸ்பிஓ மூடி இந்த 3 லட்சம் பேரும் வந்து இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு நபர் தான் காரணம் அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இனி அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. அந்த நபர் யாருன்றதை பார்த்து அது அவங்க மேலே கேஸ் கொடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை வந்து அடுத்தடுத்த நாட்களில் எஸ்பிஓ வந்து பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 400 பேருக்கு வந்து ரீஃபண்ட் ரிலீஸ் பண்ணதை கூட அவங்க தான் இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சுருக்குறாங்க அப்படின்னு அதையுமே ஸ்டாப் பண்ணதுமே அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. அதேமாதிரி எஸ்பிஓன்றது ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. எஸ்பிஓட சப்போர்ட் என்னன்றது அவங்களுக்கு தெரியாதது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிஸ்லைக் கொடுத்துட்ருக்காங்க. சார் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா ஹலோ டீம் மெம்பர்ஸ் கொடுத்தாலும் போதும், சார் வந்து ஒரு டாட் வச்சாலுமே போதும், இல்லை டிஸ்லைக் கொடுக்குறதுக்குனே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து நிறையா வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். சார் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி டிஸ்லைக் வர்றதுனால கேட்டிருக்காங்க சார்கிட்ட. போன தடவை வந்து சார் வந்து நமக்கு இந்த மாதிரி மெயில் பண்ணோம்னா நம்ம வந்து பிளாக்ல உள்ள ஐடியா வந்து அன்பிளாக் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த இதில் டிஸ்லைக் வந்திருந்ததுனால அந்த ஆஃபீஸர் வந்து சார்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்லைக் வருது, நீங்கள் எதுவும் அவங்களுக்கு பண்ணிங்களா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்களும் உங்களால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத கேட்டதுக்கு அப்போல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்லைக் பண்ணுறது வந்து இந்த எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பராக இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணலை. ரீஃபண்ட் கேட்குறவங்களும் ரீஃபண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும், ரிலீவ் ஆகி போகிறவங்களும் ரிலீவ் ஆகி போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஏன்றது தான் கேட்டதுக்கு சார் வந்து டிஸ்லைக் பண்ணுறவங்க அது அப்போலேருந்தே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ்னால தான் நமக்கு வந்து எந்த ஒரு அப்ரூவலுமே கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, நமக்கு சப்போர்ட்டுமே வெளியேருந்து கிடைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பழைய முந்திலாம் மெயில் போட சொன்னோம்னா நிறைய மெயில்ஸ் வந்து தப்பாக தான் வரும். இப்போ உள்ளவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மெயில் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் முடியாதா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை, இவங்க வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மகிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நமக்கு சப்போர்ட்டாக பேசி இந்த மாதிரி தான் நமக்காக அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்க அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம என்னென்ன கற்றுக்கணுமோ மெயில் அனுப்புறதுலேருந்து இன்டர்நெட் நாலேஜ்லேருந்து எல்லாமே நம்ம கற்றுக்குவோம்.
கற்றுக்கிட்டால் தான் நம்ம வந்து இனிமேல் இருக்கிற எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சார் சொல்லியிருக்காங்க, மெயில் எடுப்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதேமாதிரி இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா அதை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அதை எப்படின்னு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷில் உள்ளதை எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதை எப்படி டிரான்ஸ்லேட்டரில் போட்டு கிடைக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு போடுறேன். அதே மாதிரி சார் 5 கேட்டகரியாக வந்து ஒர்க் பிரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 5 கேட்டகரியில் வந்து 2 கேட்டகரி வந்து எஸ்பிஓவே நமக்கு வந்து ஒர்க் அலாட் பண்ணிடுவாங்க. இந்த 3 கேட்டகரியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 கேட்டகரியுமே வந்து ஒவ்வொரு கேட்டகரி என்னென்னன்றது அதில் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நமக்கு எந்த கேட்டகரி நமக்கு ஓகேவோ அந்த மாதிரி ஒர்க்கை நம்மளே சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். பிளானுக்கு அப்ரூவல் லெட்டர் வந்துடும். நம்ம இனிமேல் ஹாப்பியாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இருக்கிற டைமில் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். அதே மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத சார் ஏற்கனவே நிறைய ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போயுமே அதே தான் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி தேவையெல்லாம் மீம்ஸ் போடுறவங்களுக்கு கூட அந்த மீம்ஸுக்காக கூட நிறையா பெனிஃபிட் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகவலை தெரிந்து கொள்ளணும்னா மதுகேமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நோட்டீஸ் போர்டில் தகவல் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு மதுகேமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.